துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தற்பொழுது சென்னையில் முதல்வர் அவர்களை சந்தித்து தனது ஆதரவினை கோரினார். சென்னை வந்தடைந்த சுதர்சன் ரெட்டிக்கு விமான நிலையத்தில் இன்று காலை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களிடம் தற்பொழுது ஆதரவு கோரியிருக்கிறார். இந்திய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது உடல்நிலை காரணமாக கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து வருகிற செப்டம்பர் 9 புதிய துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி ஆந்திராவைச் சேர்ந்த சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார். 2 பேருமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் மாநிலம் வாரியாக தனித்தனியாக சென்று கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார்கள். சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் அடிப்படை கொள்கைகளான மதசார்பின்மை, கூட்டாட்சி, சமூக நீதி மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்ட சுதர்சன் ரெட்டியை ஆதரிப்பது நமது கடமை என கூறியிருந்தார். இதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களை சந்தித்து ஆதரவு திரட்டவும் சுதர்சன் ரெட்டி தற்பொழுது சென்னை ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் சந்தித்து தற்பொழுது ஆதரவு கோரி வருகிறார். திமுக எம்பிக்கள் ஆர்.ஆசா, டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், திருச்சி சிவா, வழக்கறிஞர்கள் வில்சன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை, ரூபி மனோகரன் எம்எல்ஏ உள்ளிட்டவர்கள் விமான நிலையம் சென்று சுதர்சன் ரெட்டியை வரவேற்றனர். தற்பொழுது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அக்காடு ஹோட்டலில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் மற்றும் அந்தந்த கட்சி எம்பிக்களும் பங்கேற்கிறார்கள். பின்பு அங்கு நடைபெறக்கூடிய விருந்து நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் பங்கேற்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சியினரின் ஓட்டுகள் மொத்தமாக சுதர்சன் ரெட்டிக்கு போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலிருந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போதிய எண்ணிக்கையில் பார்த்தோமெனால் எம்பிக்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாநிலங்களவையாகட்டும் அல்லது மக்களவையாக இருக்கட்டும் பார்த்தோமெனால் சிபிஆர் அவர்களுக்கு ஆதரவில்லை. ஆனால் அஇஅதிமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் சிபிஆர் அவர்களுக்கு வாக்களிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சிபிஆர் அவர்கள் அதிமுக கூட்டணி எம்பிக்களை சந்தித்து ஆதரவு கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த பெரும்பான்மையான எம்பிக்கள் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு சுதர்சன் ரெட்டி சந்தித்து ஆதரவு கோருவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்.